நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். அறிவியல் தமிழ் புத்தகம் இதுவரை தொடர்ச்சியாக ஓரளவு முடிந்துவிட்டது. கிட்டத்தட்ட ஒரு 80 விழுக்காடு அளவிற்கு அந்த பகுதி முடிந்துவிட்டது. இடையில் ஒரு 2 தலைப்புகள் மட்டும் பார்க்கல. அந்த 2 தலைப்புகள்லேயும் அதிகமான செய்திகள், தேர்வு நோக்கில் உள்ள செய்திகள் இல்லாது போன்று இருந்ததுனால அதை விடுபட்டிருக்கு. இந்த சேனலில் இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். முதுகலை தமிழாசிரியர் தேர்வுக்கான பாடத்திட்டத்தில் 10வது பாடத்தில் இருக்கக்கூடிய அறிவியல் தமிழ் அப்படிங்கிற பகுதியில் அறிவியல் தமிழ் அப்படிங்கிற நூலை எழுதிய ஆசிரியர் டாக்டர் வாசே குழந்தைசாமி ஐயா அவருடைய குறிப்புகள் தான் அந்த புத்தகத்தினுடைய இறுதியில் கொடுக்கப்பட்ட செய்திகளை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். வாசே குழந்தைசாமி அவர்களுடைய இயற்பெயர் என்னென்னா குலோத்துங்கன் அப்படிங்கிறது. இவர் இந்த புத்தகத்தில் இடையில் கூட சில இடங்களில் கவிதைகள் எழுதியிருக்கிறாரு. குலோத்துங்கன் அப்படிங்கிற பெயர் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும். இதில் கரூர் மாவட்டம் வாங்கலாம்பாளையம் மாவட்டம் எதுனா கரூர் மாவட்டம், ஊர் வாங்கலாம்பாளையம் என்ற சிற்றூரில் பிறந்தவர். இந்தியா, ஜெர்மனி, அமெரிக்கா இந்த நாடுகளெல்லாம் போய் கல்வி பயின்றிருக்கிறாரு. நீர்வளத்துறையில் டாக்டர் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். நீர்வளத்துறை வாசே குழந்தைசாமி ஐயா அவர்கள் முனைவர் பட்டம் பெற்ற துறை எது அப்படின்னா நீர்வளத்துறை. நீர்வளத்துறை பேராசிரியர், தமிழக தொழில்நுட்ப கல்வி இயக்குனர், அதாவது அதுக்கப்புறம் யுனெஸ்கோவுடைய ஆலோசகர், மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் இவற்றிலெல்லாம் துணைவேந்தர். தற்பொழுது 2001ஆம் ஆண்டு தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் தலைவர். இவர் பணியாற்றிய இப்போ நம்மகிட்ட என்ன செய்யலாம் அப்படின்னா வாசே குழந்தைசாமியோடு தொடர்பில்லாத பல்கலைக்கழகம் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பல்கலைக்கழகத்தை மட்டும் மாற்றி கொடுக்கலாம். இங்கே அண்ணா பல்கலைக்கழகம் இருக்குது, அண்ணாமலை பல்கலைக்கழகம் இல்லை. மதுரை காமராஜர் இருக்குது, அண்ணா பல்கலைக்கழகம் இருக்குது, இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் இருக்குது, அதுக்கப்புறம் தமிழ் இணைய பல்கலைக்கழகம் இருக்கிறது. இந்த 4ல் 4 கொடுக்காம ஏதோ ஒன்றை நிறுத்திவிட்டு இல்லது அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு பதிலாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படின்னு கொடுத்து வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து நீர்வளத்துறையில் இவரது பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைசாமி மாடல் என்ற பெயரில் அத்துறை இலக்கியத்தில் இடம்பெற்றுள்ளது. அதுமாதிரி உலக அளவில் நீர்வளத்துறை வளர்ச்சியில் வல்லுநர்களால் இது குறிப்பிடப்படுகிறது. இந்த செய்தி குறிப்பிடப்படுவது பல்கலைக்கழக மானியக்குழு யூஜிசி, அனைத்து இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம், அனைத்து இந்திய தொழில் பயிற்சி கல்விக்குழு, தமிழக திட்டக்குழுமம் போன்ற பல நிறுவனங்களில் உறுப்பினராக இருந்திருக்கிறார். சர்வதேசிய தொலைநிலை கல்வி கழகத்தின் ஆசிய துணைத் தலைவராகவும், காமன்வெல்த் நாடுகளின் பல்கலைக்கழக குழுவின் தலைவராகவும், இந்திய பல்கலைக்கழகங்கள் குழுவின் தலைவராகவும் பணியாற்றியவர். அடுத்து மைய மாநில அரசுகள், அரசு நிறுவனங்கள் அமைத்த பல குழுக்களின் தலைவர், உறுப்பினராக இருப்பவர். அடுத்ததாக ஆர்வம் காட்டும் மற்ற துறைகள். அதை தவிர பிற துறைகள்னு பார்த்தோன்னா தமிழ் வளர்ச்சி துறையில் அவருக்கு மிகுந்த ஈடுபாடு. தமிழ் இலக்கியம், தமிழ் எழுத்து சீரமைப்பு, அடுத்து பொன்னி இதழ் 1948 பாரதிதாசன் பரம்பரையில் இவரை அறிமுகப்படுத்தியது. அப்போ இவரை அறிமுகப்படுத்தியது எந்த இதழ் அப்படின்னு கேட்டோன்னா பொன்னி இதழ், பாரதிதாசன் பரம்பரையில். அப்போ குலோத்துங்கன் என்ற புனைப்பெயரில் கவிதைகள் 6 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. இவருடைய உரைநடை நூல்கள் பல பல்கலைக்கழகங்களின் பாடநூல்களாக இடம்பெற்றன. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 1980 டீலிட் பட்டம் கொடுத்து சிறப்பித்தது. கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியுள்ள மற்ற பல்கலைக்கழகங்கள் அழகப்பா பல்கலைக்கழகம், பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் டீலிட், அழகப்பா பல்கலைக்கழகம் டிஎஸ்சி. அடுத்து ஜவஹர்லால் நேரு தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் பிஹெச்டி. ஆண்டுகள் குறிக்கப்பட்டிருக்கு, அதுவும் பார்த்துக்கோங்க. இந்திரா காந்தி தேசிய திறந்தநிலை பல்கலைக்கழகம் டீலிட்டு. பெற்றுள்ள விருதுகளில் சில வாழும் வள்ளுவம் என்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்கிறாரு. எப்பொழுது அப்படின்னா 1988. அடுத்து இந்திரா காந்தி தேசிய ஒருமைப்பாடு விருது 1988 அப்போ அவர் 2 விருதுகள் வாங்கியிருக்கிறாரு. அது கல்விக்காக யூஜிசி நிறுவனத்தின்
பிரணவானந்தா விருது 1990 வாங்கியிருக்கிறார். மைய வேளாண்மை வாரியத்தின் வைர விழா சிறப்பு விருது 1991. அடுத்து குடியரசுத் தலைவரின் பத்மஸ்ரீ விருது 1992. தமிழக அரசினுடைய திருவள்ளுவர் விருது 1999. இந்திய பொறியியலாளர் நிறுவனம் இவரை இந்தியாவின் சிறந்த பொறியியல் வல்லுநர்களில் ஒருவராக அறிவித்த ஆண்டு 1991. வான்கூவர் காமன்வெல்த் கல்வி நிறுவனம் எங்கே இருக்குன்னா கனடாவில் உள்ளது. இது அதன் கௌரவ உறுப்பினராக ஆக்கி பெருமைப்படுத்தியது. இதுவும் 1999. தமிழ் வளர்ச்சி கழக தலைவர், ஆசிய இயல் நிறுவனத்தின் துணைத் தலைவர், உலக தமிழராட்சி நிறுவனத்தின் துணைத் தலைவர், தமிழக அரசின் தமிழ் வழி உயர்கல்வி உயர்மட்ட குழுவின் செயல் துணைத் தலைவர், கலைச்சொல்லாக்க குழுவின் தலைவர் போன்ற பல பொறுப்புகளை வகித்து வருபவர் தான் யார் அப்படின்னா வாசை குழந்தைசாமி ஐயா அவர்கள். அவருடைய சிறப்புகளை பற்றி இதில் தெளிவாக பார்த்தோம். இதெல்லாம் குறிப்புகளாக எடுத்து வைத்து கொண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.